ஜனவரி 22ஆம் தேதி இரவு சிவகங்கை மாவட்டம் கீழசிவல்பட்டி காவல் நிலையம் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருக்க அங்கு வந்து இருக்கிறார் இளைஞர் ஒருவர். தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்க என்று காவலர் ஒருவர் கேட்க, சார், ஒரு கொலை செஞ்சுட்டேன், சரண்டராக வந்திருக்கேன் என்று அந்த இளைஞர் சொன்னதும் அங்கிருந்த மற்ற போலீசாரும் தலையை நிமிர்த்தி இருக்கிறார்கள். ஏ, என்னப்பா சொல்ற, கொலையா என்று எழுந்து வந்த முதல்நிலை காவலர் அந்த இளைஞரிடம் விசாரிக்க தொடங்கி இருக்கிறார். என் பேரு வெற்றிவேலுங்க, வடக்கு இளையாத்தங்குடியை சேர்ந்த கண்ணனோட பையன். 19ஆம் தேதி சுள்ளாம்பட்டியில வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடந்துச்சு. அதை பார்க்க போயிருந்தேன். மஞ்சு விரட்டு போட்டியும் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க வந்திருந்த புதுக்கோட்டை மாவட்டம் அழகாபுரி கிராமத்தை சேர்ந்த ராஜாவோட மகன் சசிகுமாருக்கும் எனக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு. அதுவே கைகலப்பாவும் மாறும்னு நினைச்ச பக்கத்துல இருந்தவங்க எங்களை பிரிச்சு விட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனாலும் சசிகுமார் பண்ணதை என்னால மறக்க முடியல. அவனுக்கு ஏதாவது செஞ்சு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால என்னோட நண்பர்களான சூர்யா, நாதன் இவங்களோட சேர்ந்து மது அருந்திட்டு சசிகுமார் வீட்டுக்கு நாங்கெல்லாம் போனோம். அவன் கூட வம்படியா சண்டை இழுத்து அவனை வெட்டி கொன்னுட்டோம். அவனை கொன்ன கையோட தாயா நான் இப்ப சரணடைய வந்திருக்கேன். இப்படி நடந்த சம்பவங்களை வெற்றிவேல் சொல்லி முடிக்க ஜெர்க்கான போலீசார் சம்பவம் நடந்தது திருமயம் காவல் நிலையம் என்பதால் அங்கிருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே சசிகுமார் கொலை குறித்து திருமயம் போலீசாருக்கு தகவல் தெரியவர அவர்களோ சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிங்கப்பூரில் வேலை செய்து வந்த சசிகுமார் பொங்கல் திருவிழாவுக்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அவரை 3 கொண்ட கும்பல் வீடு புகுந்து கொலை செய்ததாக தெரிய வந்தது. இந்த சூழலில்தான் வெற்றிவேல் சரணடைந்த தகவல் கிடைக்க அவரை கைது செய்த திருமயம் போலீசார் தலைமறைவாக உள்ள சூர்யா மற்றும் நாதனை தேடி வருகின்றனர். வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் சிங்கப்பூரிலிருந்து திரும்பிய இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.